தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், காலை 6:59 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இப்போ நண்பர்கள் ஒருத்தர் வந்து தோளில் கை போட்டு பேசுவாங்க, பக்கத்தில் அரவணைச்சிருப்பாங்க. யார்கிட்ட எவ்வளவு அடி தூரத்தில் இருக்கணுங்கிறதே முன்னோர்கள் அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. சிலர்கிட்ட நெருங்கி பழகலாம், சிலர் வந்து தீங்கு செய்கிறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நெருங்கி பழகக்கூடாது. திருக்குறள்லாம் இருக்குது. முன்னோர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கொம்புள்ளதற்கு 5 முழம். ஒரு விலங்கு, கொம்பு இருக்க விலங்கு இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கக்கூடாதான், 5 முழம் தாண்டி நிற்கணுமா. ஏன்னா திடீர்னு பாஞ்சு வந்து குத்தி பிடிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வைத்தியம் பார்த்துக்கிற மாதிரி போயிடும். ஆகையினால கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம். குதிரை ஒரு இடத்துல நிற்கிதுன்னா 10 முழம் தாண்டி நம்ம நிற்கணுமா, இல்லாட்டி அது வந்து தவி வந்து நம்ம மேலே விழுந்துடும். ஆகையினால குதிரைக்கு 10 முழம், வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே. வெம்பு கரினா என்ன? கரிமுகன் அப்படிங்கிறான், ஆனைமுகன் அப்படின்னு. ஆனைக்கு பேர் கரின்னு பேர். வெம்பு கரி அப்படின்னா ஆனை இருக்க இடத்துல 1000 முழம் தாண்டி இருக்கணுமா. ஏன்னா அது யானை எந்த நேரத்துலையும் எப்படி வேணுமாலும் இது பண்ணலாம். சில நேரங்களில் சில கோயில்கள் எல்லாம் பாருங்க, மதம் பிடிச்சி திடீர்னு பாஞ்சிரும், மக்கள் சிதறி ஓடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி யானை கிட்ட நிற்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். போனமா வந்தமானு வந்துடணும். சும்மா இருக்கோம் அப்படின்னாலும் எவ்வளோ அடி தூரத்தில் இருக்கணும்னு முன்னோர்கள் ஒரு கணக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு செய் தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி. இது வந்து முற்காலத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நீதி நெறி நூலில் வந்திருக்கிற பாட்டு. எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. யாரிடம் எவ்வளவு அடி தூரத்தில் இருந்து பழகணும்னு. இப்போ ரொம்ப நெருங்கி பழகிறோம், ரொம்ப கடுங்களை கண்ணை கெடுக்குங்கிறேன். ரொம்ப நெருங்கி பழகினவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்குள்ள பகை வந்துடுமா. ஆகையினாலே கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு செய் தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி. தீங்கு செய்பவர்களுடைய கண்ணில் தெரியாத தூரத்தில் போய் இருக்கணுமா. இப்படி அற்புதமான கருத்துக்களை எல்லாம் அந்த நீதி நூல்களிலே முற்காலத்திலே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாம் மீண்டும் ஒரு முறை படித்து அதன் வழியே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். தொழிலை சில மாற்றங்களை செய்யலாம் என்று நினைப்பீர்கள். உடல் நலத்திலே சில குறைபாடுகள் வரலாம். அருகில் இருப்பவர்களை நம்பி எதையும் செய்தால் அது நம்பிக்கைக்குரிய விதம் இல்லாமல் போகலாம். மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும், எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தும் யோகம் கூட உண்டு. ராசியிலேயே சுக்கிரன் ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என்ற ஆவல் கொள்வீர்கள். 2லே குரு இருப்பதனாலே செல்வ நிலை நன்றாகவே இருக்கின்றது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். பயணங்கள் பலன் தரும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள். இந்த மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். 2ல் கேது இருப்பதனாலே மாலை பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலே கேது, 7லே ராகு, 11லே குரு. 11ல் குரு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் மனக்கலக்கம் கொஞ்சம் உங்களுக்கு உருவாகலாம். உறவினர்களாலும் உங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம். என்ன இருந்தாலும் சில காரியங்களை யோசித்து செய்ய வேண்டும். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் பலம் பெற்று இருப்பதனாலே தொழில் தொடங்கலாமா அல்லது இருக்கும் வேலையிலேயே நீடிக்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நாள் இந்த நாள்.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்தில் கேது, அதாவது 12ஆம் இடம் பயணஸ்தானமாகவும் கருதலாம். அது கேது இருப்பதனாலே இன்றைக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். நீண்ட தூரத்திற்கு உங்களுக்கு மாறுதல்கள் கூட கிடைக்கலாம். வரும் மாறுதல்களை ஏற்றுக்கொள்வதே நல்லது. 7ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் போன்றவைகள் வருகின்ற நேரம். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் ஒரு தகவல் கூட வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்க்கிறது. குருவின் பார்வை இருப்பதனாலே உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் அகலும். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. 5ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே பிள்ளைகள் வழியிலே சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அயல் நாட்டிற்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசை பூர்த்தியாவதற்கான அறிகுறிகள் இன்று உங்களுக்கு தென்படும். ஏனென்றால் 8ஆம் இடத்திலே சுக்கிரன், அஷ்டமத்தில் சுக்கிரன் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அயல் நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்று பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவாகவே இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் ராசிநாதன். எனவே 5ஆம் இடம் என்று சொல்லுகின்ற பொழுது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக கருதப்படுகின்ற இடத்தில் உங்கள் ராசிநாதன். எனவே பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 4லே ராகு இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. தனுசு நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விமர்சனங்களால் வாழ்க்கையில் விரிசல் ஏற்படுகின்ற நாள். மற்றவர்களை விமர்சிப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் வீட்டு தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கைமாற்று வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் விரையாதிபதி செவ்வாயோடு இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமையும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அருகில் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கச்சிதமாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரம் உங்களுக்கு 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாகத்தான் இருக்கிறது என்றாலும் மனக்கிளேசங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் இதை செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டை சிந்தனை மேலோங்கும். எனவே நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கும்பராசி நேயர்களே, ராசியில் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பதனாலே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகளே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரம் 2லே சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. வாயில் தேடி வந்த வரங்கள் திரும்பி செல்லலாம். மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். இன்று விடுமுறை நாளாக இருந்தால் கூட வேலை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்துவார். உங்கள் ராசிக்கு 2லே சூரியன் இருக்கின்றார். 6க்கு அதிபதி 2ல் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விலாவாரியாக அருகில் இருப்பவர்களிடம் விமர்சிக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்வதே உங்களுக்கு எதிர்ப்பாக மாறலாம். எனவே நீங்கள் பக்குவமாக இன்று நடந்து கொள்ள வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.